பேசுமா? அனைவருக்கும் மென்னிய முத்தான முதற்கண் வணக்கங்கள். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நூல் பல படிப்போம், நிறைவாழ்வு பெறுவோம். அகம் புதிதாக உதவுவது புத்தகம், அகிலம் அறிவிடக்காரண புத்தகம், அறிவு வளர்ந்திடக்காரண புத்தகம், ஆற்றல் அறிவிடக்காரண புத்தகம், எடுத்த செயல் முடித்திட புத்தகம், ஏனேன உயர்த்துவதும் புத்தகம். இவ்வாறு நம் வாழ்வில் அனைத்து பகுதிகளிலுமே நம்மை முன்னேற உதவுவது புத்தகமே. நாம் ஏன் படிக்க வேண்டும் என்பதற்கு வள்ளுவர் சொல்வதை கேட்போமா? கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்து இரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். இதன் பொருள், நாம் படிக்க தெரிந்தும் படிக்காமல் வாழ்ந்தால் நமக்கு இரண்டு கண்கள் இருந்தும் அதற்கு என்ன பயன்? அந்த கண் இரண்டும் புண்ணிற்கு சமம் என்கிறார். பலரும் படிப்பை பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு என்றே என்கிறார்கள். ஆனால் படிப்பு என்பது அதை அனைத்தையும் கடந்தது. கணக்கெடுப்பின்படி ஆண்டுதோறும் 13 கோடி புத்தகங்கள் அச்சிடப்படுகின்றன. அதில் விஞ்ஞானம், அறிவியல், பூகோளம் போன்ற புத்தகங்களின் படைப்பு அதிகரித்துள்ளது. நாம் நமக்கு பிடித்த புத்தகங்களை எவ்வளவு வேண்டுமானாலும் படிக்கலாம், அது தவறே இல்லை. இதே ஒரு வண்டியில் அதிகமாக சுமையை ஏற்றினால் என்ன ஆகும்? வண்டியின் அச்சு முறிந்துவிடும். இதே நாம் அதிகமாக உணவு உட்கொண்டால் என்ன ஆகும்? உடல்நல குறைபாடு ஏற்படும். இதே நாம் அதிகமாக நமக்கு விரும்பிய புத்தகங்களை வாசிக்கும் போது நமது எண்ணங்கள் மேலோங்கும், சிந்தனை ஆற்றல் மேம்படும், வாழ்வில் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். ஆனாலும் இன்றைய தலைமுறையினரிடம் புத்தகம் வாசிக்கின்ற பழக்கம் குறைந்தே காணப்படுகிறது. புத்தகங்களுக்காக செலவிடும் நேரம் வீண் நேரம், புத்தகங்களுக்காக செலவிடும் காசு வீண் செலவு. இதனால் என்ன பெரிதாக பயன் விளைந்துவிடப் போகிறது என்று வினவுதல் போன்ற அனைத்தும் வாசிப்பில்லாத உலகத்தை தான் உருவாக்கும். இந்த வாசிப்பில்லாத உலகம் கற்பனை செய்ய வேளாத அழிவுகளை சந்திக்க நேரும். கரையான் அறிந்து தின்னும் காவியங்கள் அல்ல புத்தகங்கள். ஒவ்வொரு புத்தகமும் மாணவரின் கனவுகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றி தரும் கலங்களை விளக்கும். அதனால்தான் வாழ்ந்து மறைந்தவர்கள் கூட புத்தகங்களை வாழ்த்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். 1 கோடி ரூபாய் கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது, நான் ஒரு நூலகம் கட்டுவேன் என்று சிறிதும் தயக்கமின்றி புத்தகத்தை தாங்கி பிடித்தவாறு ஒரு நாள் மகாத்மா காந்தி. புதுகலம் படைக்க புத்தகம் படைப்போம் என்கிறார் அப்துல் கலாம். ஒருவரின் சிந்தனைகளும் செயல்களும் வாழ்வில் வியப்பான மாற்றங்களை ஏற்படுத்தும் சாதனமாகிய புத்தகம் நம் அனைவராலும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். இதனால்தான் இலக்கிய மேதையான வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்களின் பிறந்த தினத்தை, அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதியை உலக புத்தக தினமாக யுனெஸ்கோ அங்கீகரித்துள்ளது. புத்தகம் மனிதனை மேன்மையாக்குகிறது. ஒரு புத்தகம் உங்களிடம் இருந்தால் அது 1000 நண்பர்களுக்கு சமம் என்கிறார்கள். தனிமையில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் கலங்கரை விளக்கம் போல புத்தகங்கள் அமைகின்றன. 1000 புத்தகங்களை வாசித்த ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள், அவனே எனது வழிகாட்டி என்று கூறினாராம் ஜூலியஸ் சீசர். தமிழகத்தில் மொத்தம் 4042 நூலகங்கள் உள்ளன. தமிழ்நாட்டின் முதல் நூலகம் என்று அழைக்கப்படுவது தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் சரஸ்வதி மகால் நூலகமாகும். உலகத்திலேயே அதிக புத்தகம் வாசிக்கப்படும் நாடும் இந்தியாதான். அது மட்டுமின்றி உலகத்திலேயே 2வது பெரிய நூலகம் நமது சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆகும். இது சொல்வதற்கு நாம் பெருமை கொள்ள வேண்டும். தலை குனிந்து எண்ணிப்பார், தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன். தலை குனிந்து எண்ணிப்பார், தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன் என்கிறது புத்தகம். உலகின் மிகப்பெரிய பணக்காரரான எலான் மஸ்கிடம் உங்கள் வெற்றிக்கான காரணம் என்ன என்று கேட்டபோது, எனக்கு புத்தகம்